அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முந்தன் ஞாபகமே. அம்மம்மா முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தை எல்லாம் ஒரு காவியமே. நீண்ட காலத்துக்கு பிறகு வர வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குதானே. சரி, என்ன இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு காதலர் தினம். ஒரு சிரிப்போட வருது காதலர் தினம். இந்த காலையில இருந்து என்ன சொன்னீங்க? யாரும் விஷ் பண்ணல. அவர் விஷ் பண்ணல அல்லது நீங்க விஷ் பண்ணலையா? இல்ல நான் விஷ் பண்ணி போட்டேன், அவங்க விஷ் பண்ணல. நீங்க கோவமா இருக்கிறாரோ? கோவமா இல்ல நேசமா? இல்ல அதான் யோசிச்சு வழக்கம் சொல்லிக்கிறது. விஷ் பண்ணல காலையில இருந்து இன்னும் விஷ் பண்ண போயிட்டு வந்தேன். அப்படியே ஓகே ஓகே. அதான் எல்லாம் முறையெல்லாம் அடைஞ்சு போயிருக்கு. ட்ராவலிங் போல எனக்கு வேலாது. சரி, இருந்தாலும் இன்றைக்கு காதலர் தினம் வாழ்த்துக்கள். அழகா பாருங்களேன், அந்த இதயத்தை தூக்கி கொடுத்துருக்குறாங்க. விஷ் பண்ணலேன்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு இருக்கிறீங்க போல நடக்குது. இப்ப கூட கேட்க கூட இல்லையா இல்லையா. ஆனா இன்றைக்கு உங்களுக்காக கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. யாருன்னு கேட்கணுமா? இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருன்னு கேட்கவே தேவையில்லை. அனுப்புற அந்த ஒரே ஒரு ஆள் தான் இத்தனை வருஷமாக செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. நாங்க இந்த நாள்ல வந்து இல்லையே அவர் இல்லையே இவரே என்றெல்லாம் கேட்க அது கேட்டா அடி விழும். என்ன நீங்க. சரி, அடுத்தது வந்து உங்களுக்காக அழகா ஒரு ரோஸ் பொக்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் ரோஸ் பொக்கே. நான் நினைக்கிறேன் ஆளுக்கு ரோஸ் விருப்பம் போல. உங்களுக்கு விருப்பம். அதான் நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன். இந்த ரோஸ் பொக்கேயை கொடுத்தா அதை வாடி போய் தூக்கி எறிஞ்சிருவாங்க. நீங்க அதுக்கு பதிலாக சாக்லேட்ஸ் எதுவும் கொடுக்கலாம், சாப்பிட்டா வந்து செய்வாங்க, சாப்பிடுவாங்க. ஓகே, ஞாபகமா. ஓகே, ஒவ்வொரு ரோஸையும் எடுத்து வச்சிருக்கிறீங்க. அப்படின்னா ஒரு நல்ல விஷயம். என்னன்னு சொல்றது, இந்த இதுல செய்யறதுக்காக வச்சிருக்கீங்க, ரெசின் ஒர்க்ல செய்யறதுக்காக வச்சிருக்கிறீங்க போல இருக்கு. அப்படின்னா சந்தோஷம். என்ன அது காலகாலமா என்னன்னா வாடிடுமோ, தூக்கி எறிஞ்சா வேஸ்டா போயிடுமோன்னு யோசிக்கிறது. வெரி குட். அப்படின்னா சந்தோஷம். அப்படின்னா சந்தோஷம். அந்த முதலாவது தரம் வந்ததுல இருந்தே இருக்கிற ஒவ்வொரு பூக்களையும் சேர்த்து வச்சு எல்லாம் இருக்குது. சரி, ஓகே. அதை விட இன்னொரு கிஃப்ட்டும் இருக்குது உங்களுக்கு. எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சது எல்லாம் அனுப்பிட்டாங்க. சரி, தனக்கு பிடிச்ச கிஃப்ட்டும் அனுப்பிட்டார். கேக் அனுப்பிட்டார். அப்படியே ரெட்டா சுபப்பா அழகான இதயத்தை அனுப்பியிருக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ரோஸ் அனுப்பிட்டாங்க. அண்ட் அதை விட இந்த காசு இதில் ஒரு 10,000 ரூபா காசு அனுப்பியிருக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்கு பிடிச்சதை வாங்கட்டா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த அந்த பேர் இருக்கவங்க கூட வாயால் கேட்டுருவாங்க. பேர் சொல்றதே இல்லையா அது வரைக்கும்? என்ன அந்த காலத்துல இருந்த மாதிரி மாமா அத்தானண்ட மாதிரியா? இந்தியா முறையா போயிடும். சரி, இன்றைக்கு அப்ப ஸ்ரீகுமரன் உங்களுக்காக அன்பாக இந்த பரிசுகளை அனுப்பி வச்சாரு. அவரை தவிர சரி, எல்லாருமே என்னன்னு சொல்றது, அந்த இந்த நாள்ல தன்னுடைய முழுமையான காதலை வெளிப்படுத்துறதுக்காக இவ்வளத்தையும் அனுப்பியிருக்கிறாங்க. சரி, இவ்வளோங்குது எனக்கு. ஏன்னா நாங்கள் முதல் தடவையாக வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள், நிறைய உங்களுக்காக செய்திருக்கிற, நிறைய உங்களை என்னென்னு சொல்கிறேன் எல்லா விஷயத்துலையுமே பார்த்து பார்த்து தான் செய்கிறவர். அவளுக்காக இருந்தாலும் சரிதான், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் செய்கிறவர். எனக்கு தெரியும். ஒவ்வொன்றையுமே எனக்கு தெரியாது. காலையிலேருந்து நான் கேட்டேன், எனக்கு மிஸ் கூட பண்ணல நான் எங்கேயா செத்து போகிறேன் சொல்லிக்கணும் என்னத்துக்கு இருந்து உயிரோட இருந்து செத்து போயிடலாம். இப்போ இதுக்காக தான் மிஸ் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நேர கிஃப்டை கொடுப்போம்னு சொல்லி. ஸோ வாழ்த்துக்கள். நீங்கள் எப்பவும்
சந்தோஷமா இருக்கணும். 2 பேரும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாமே வாழ்க்கையில வந்து வந்து போகுதான். ஆனா அந்த மனசின் அடியில இருக்கிற பாசம் வந்து இல்லாம போகாது எப்பவுமே. அது இந்த வெளிப்பாடு தான் இது. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி இந்த காதலர் தினத்துல வாழ்த்தி கொண்டு அவருடைய சார்பாக காதலர் தின வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நாங்க வழிக்கிட போறோம். என்ன எதுவும் சொல்ல போறீங்களா அவருக்கு? நீங்க சொல்லிட்டீங்க, அவர் தான் எனக்கு கடவுள் சாமி என்று சொல்லிட்டீங்க. சரி சரி, அது எப்பவுமே தொடர வேணும். அவர்கிட்ட மனசுலையும் அது இருக்கும் என்று நம்புறேன் நான். ஏன்னா நீங்கள் சொல்லிக்கலே உங்களை கண்டெல்லாம் கலங்கி அவர் தான் எனக்கு சாமி, எனக்கு வாழ்க்கை கொடுத்த சாமி என்பதை அப்படியே வெளிப்படையாக சொல்லி இருக்கிறீங்க. இது இந்த அன்பு எப்பவுமே அவருக்கு இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக் கொண்டு விடைபெறும். தேங்க்யூ.